வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், செமையாக சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி உடலுக்கு ஆரோக்கியம் தரும் ஃப்ரெஷ் வீட் தோசை, கோதுமை தோசை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோதுமை தோசை நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா கோதுமை மாவில் நிறைய உங்களுக்கு கலப்படங்கள்லாம் வேறு பொருட்கள்லாம் கலந்துருப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கோதுமையை ஊற வச்சு அதில் அந்த கோதுமையோட கொஞ்சம் பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி சேர்த்து ஒரு அருமையான கோதுமை தோசை நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கோதுமை தோசை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் சாப்பிட்லாம். இந்த கோதுமை தோசை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோதுமை தோசையை எடுத்துக்கலாம். இந்த கோதுமை தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான நான் கார சட்னி இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன். அதாவது வெறும் வரமிளகாய் பூண்டை வச்சு ஒரு சூப்பரான கார சட்னி. இதுக்கு காம்பினேஷன் அருமையாக இருக்கும் ஃபுல்லாக. அப்படி இல்லை அப்படின்னா தக்காளி கார சட்னி. தக்காளி கார சட்னி இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த தக்காளி கார சட்னி இந்த கோதுமை தோசைக்கு அருமையாக இருக்கும். வாங்க எப்படி ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்வீட் கோதுமை தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள். இங்கே கோதுமை இந்த டம்ளரில் 1 டம்ளர் கோதுமையை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி தண்ணியை வடித்து எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். 1 மூடி துருவிய தேங்காய், இந்த அளவுக்கு 1 கப்பு நிறைய துருவிய தேங்காய் எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு 4-5 பச்சை மிளகாய். இஞ்சி, சிறிதளவு இஞ்சி. இதுதாங்க கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிக்சி ஜாரில் ஊற வச்ச கோதுமை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் தேங்காய் சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகாயை இதில் கிள்ளி போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும். இஞ்சி, மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், இடையில அரைப்படலைன்னா தண்ணி சேர்த்து இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ரெஷ் வீட் கோதுமை தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். மாவை இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கோதுமை தோசை கரெக்டாக வரும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க கோதுமை தோசைக்கு. ஒரு அருமையான ஃப்ரெஷ் வீட் தோசை ரெடி. இது இதுக்கு காம்பினேஷனாக நான் பூண்டு மிளகாய் கார சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.